Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம iQOOட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் iQOO 11 பற்றி C4 Tech தமிழில் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னொரு iQOO ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஷிப் இல்லை, பட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோன். இது iQOO Neo 7 SE. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சைனாவில் iQOO Neo 6 SE அப்படின்னு லான்ச் ஆன ஃபோன் தான் இந்தியாவில் iQOO Neo 6 அப்படின்னு ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இந்த வருஷமும் அதே தான் நடக்க போகிற மாதிரி தெரியுது. இந்த ஃபோன் இந்தியாவில் Neo 7 லான்ச் ஆக போகுதுங்கிறதுக்கு நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஃபோனில் என்ன அப்படி iQOO கொடுக்குறாங்க, இதில் என்ன நல்லா இருக்குது, சில விஷயங்கள் சொதப்பியிருக்காங்க, அதெல்லாம் என்ன அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். பாக்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நியோ லோகோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பார்க்குற முதல் விஷயம் அந்த Neo 7 SE ஃபோன். அதோட ப்ரொடெக்டிவ் ராப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஃபோன் பார்க்க நல்லா இருக்குது. இந்த பின்னாடி இந்த கலர், இந்த ஃபினிஷ், இதை கேலக்ஸி அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கலன்னா iQOO இன்னும் 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிளாக் அண்ட் ப்ளூ, இன்டர்ஸ்டெல்லர் பிளாக், எலக்ட்ரானிக் ப்ளூ அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. சரி, பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம். அடுத்து ஒரு ரெகுலர் குவிக் ஸ்டார்ட் கைட், ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் TPU கேஸ், அது போக USB Type A to Type C கேபிள், ஒயிட் ஆக்சன்ஸோட ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஃபைனலாக 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இங்கே கிளைம் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி Neo 7 SE-யை 0 to 60 வெறும் 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாங்கிறது கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட் சார்ஜிங் கிடையாது, ஆக்சுவலாக அவங்க உள்ள பேக்கிங் பண்ணியிருக்க பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் சைனாவில் 2099 யுவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $300 இல்லை 25,000 ரூபா. அந்த ப்ரைஸ்க்கு மீடியாடெக்கோட 4 nm Dimensity 8200 சிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெறும் ஒரு மீடியாடெக் சிப் கேட்ட உடனே இது என்ன அளவு பெர்ஃபார்மன்ஸ்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலனா ஓகே. இந்த வருஷம் உள்ள ஃப்ளாக்ஷிப், இந்த வருஷம் ஸ்டார்ட்லேருந்து இது வரைக்கும் குவால்காம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மேஜர் ஃப்ளாக்ஷிப் சிப் என்னன்னு பார்த்தா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1. Dimensity 8200 அதோட ஒரு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் ஓகே, மிட்ரேஞ்சுங்கிறது ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் 10-15,000 இருந்துச்சு. இன்றைக்கி தேதிக்கு 25,000ங்கிறதே மிட்ரேஞ்ச் ஆகிடுச்சு. பட் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் அந்த லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். இப்போ Neo 7 SE அதுக்காக ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக ஆன் பேப்பர் இருந்தாலும் சில இடங்களில் கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம வருவோம். இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. Dimensity 8200 SoC, இது கூட 8, 12 இல்லை 16 GB LPDDR5 ரேமும், 128, 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய வேப்பர் சேம்பரும் இருக்குது. ஹீட் டிசிபேஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு நல்லா ஒர்க்கும் ஆகுது. ஒரு CPU த்ராட்டில் டெஸ்ட் ரன் பண்ணையில் Neo 7 80% பீக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் டிப் ஆச்சு. 15 நிமிஷம் கண்டினியூஸாக புஷ் பண்ணதுக்கப்புறமும் இது சூப்பர் ரிசல்ட்லாம் கிடையாது, ஓகே. பட் GPUன்னு வரையில் 99% ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு 3D Mark Wildlife Extreme ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணதுக்கப்புறம். அது ரொம்பவே இம்ப்ரெசிவ். ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் 20 லூப்ஸ் கண்டினியூஸாக GPU-வை புஷ் பண்ணுது. ஸோ இந்த 20 லூப்லேயும் நம்மளுக்கு கிடைச்ச ஸ்கோர்ஸில் ஹையஸ்ட்க்கும் லோவஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 0.5%. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தியரட்டிக்கலாக தெரிய வருதுன்னா, அரை மணி நேரம் கண்டினியூஸாக இந்த ஃபோனை GPU-வை புஷ் பண்ணிங்கனாலும் பெர்ஃபார்மன்ஸ் 0.5%க்கு மேலே வேரி ஆகக்கூடாது. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கோர். பட் ஸ்டில் இது வெறும் தியரி தான். ப்ராக்டிக்கலாக நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலையும் இந்த ஃபோனில் மல்டிபிள் கேம்ஸ் ரன் பண்ணி பார்த்தேன். கூலாக தான் இருந்துச்சு, ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை, கேம் ஸ்மூத்தாக ரன் ஆச்சு, எந்த பிரச்சனைகளும் இல்லை. இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனும் Origin OS 3 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன், சைனீஸ் யூனிட்டுங்கிறதுனால குளோபலாக லான்ச் ஆகையில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் PuncOS 13 வரும். எந்த ஸ்கின் யூஸ் பண்ணாலும் iQOO கேமிங்க்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மான்ஸ்டர் மோட் இருக்குது, பேட்டரி, தேர்மல்ஸ், இதுக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனா அல்ட்ரா கேம் மோட், சைடில் உள்ள அந்த சைட் பார், ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கையில் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல்ஸ் இதுலேருந்து டாகிள் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் ரேட், டச் சாம்பிளிங் ரேட்ஸ் இதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லைனா கேம் டூல்ஸ்க்கு போய் நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளாக் பண்ணணுனாலோ, ஓரியன்டேஷன் பிரைட்னஸ் லாக் பண்ணணுனாலோ, இல்லை டக்குன்னு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணுனாலோ இது எல்லாமே இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே நல்லா இருக்கிற அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னொரு விஷயமும் இம்ப்ரூவ் பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. போன தடவையோட கம்பேர் பண்ணையில் இப்போ டிஸ்பிளே சைஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6.78 inch AMOLED பேனல், ஃபுல் HD+ ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. இதில் HDR10+ சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸ் போன தடவை உள்ள அதே பிரைட்னஸ் தான், பீக் 1300 nits HDR கண்டென்ட்டுக்கு. இது ரொம்ப நல்ல தரமான பேனல், கேம்ஸ் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. மேலே உள்ள அந்த இயர்பீஸும் ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கேமிங் மட்டும் இல்லாமல் படம் பார்க்குறதுக்கோ இல்லை ரெகுலராக ஏதாவது வீடியோஸ் பார்க்கணுன்னாலோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இதில் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
இப்போ டிஸ்பிளே கடியில் ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலாக இந்த மாதிரி ஃபோன்ஸில் எதிர்பார்க்குற மாதிரியே தான் இதுவும் இருக்குது. குயிக்காக இருந்துச்சு. இன்னொரு பயோமெட்ரிக் ஆப்ஷன் இந்த பஞ்சோலில் நீங்கள் பார்க்குற 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இது சப்போர்ட் பண்ணுற 2D ஃபேஸ் அன்லாக்கும் குயிக்காக தான் இருந்துச்சு. செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டீடைல் லெவல்ஸ் ரீசனபிளாக, ஸ்கின் டோன்ஸ் மோஸ்ட்டாக கரெக்டாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் இந்த ப்ரைஸ்க்கு அக்செப்டபிள்னு சொல்லலாம். சாஃப்ட்வேரில் தான் iQOO இன்னமும் 1080p 30 தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறாங்க செல்ஃபி வீடியோவுக்கு. அதை மாற்றினா நல்லாயிருக்கும். எனிவேஸ், இந்த செல்ஃபி கேமராக்கு மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோனும் ஒரு IR பிளாஸ்டரும் இருக்குது. பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், லெஃப்ட்டில் எதுவும் இல்லை. பாட்டமில் பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், அப்புறம் ஒரு சிம் ட்ரே. இந்த சிம் ட்ரே 2 நானோ சிம் சப்போர்ட் பண்ணும். ஸோ மைக்ரோ SD சப்போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டுமே இந்த ஃபோனில் கிடையாது. இப்போ சைட்ஸ் பேக் மாதிரியே இதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ அது ஒரு நெகட்டிவ். இந்த ப்ரைஸிங் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ப்ரைஸிங் மட்டும் கட் ஆகல, வெயிட்டும் கட் ஆகுது. ஸோ இப்போ டிஸ்பிளே சைஸ் 6.62 இன்ச்சஸ்லேருந்து 6.678க்கு போயிருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி 4700லேருந்து 5000 mAh போயிருக்கு. பட் வெயிட் வெறும் 3 கிராம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சைஸ் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணையில் ரிலேட்டிவாக இது லைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பேக் எனக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபியூஷன் ஆஃப் ஷேட்ஸ், அந்த லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணையில் பார்த்தா நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மர், ஒரு கிளிட்ரி ஃபினிஷ் இருக்குது. இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் இதை பார்க்குறோம், இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் இந்த நியோ 7SEலையும் இது பார்க்க நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே iQOO ஏதோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் பிக்கப் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்கு. எனக்கு இது ரொம்பவே ஒரு பெரிய பாசிட்டிவாக பட்டுச்சு. ஏன்னா இந்த மாதிரி டிப்பிக்கலாக பிளாஸ்டிக் பேக் வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே கிளாசி ஃபினிஷ் இருக்கும். ஸோ டக்குன்னு கை அப்படி தொடையிலேயே வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகும். ஸோ இதில் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாலும், கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கனாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இப்போ டாப்பில் ஒரு ட்ரிபிள் கேமரா அரே. இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னால இது ஃப்ளாக்ஷிப் கில்லர்லாம் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குன்னு. ஸோ அந்த காம்ப்ரமைசஸ் இதுதான் கேமராஸ். இதை யாராவது ட்ரிபிள் கேமரா ஃபோன்னு சொன்னாங்கன்னா கூச்சப்படாமல் போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ அந்த பிரைமரி சென்சருக்கு வருவோம், அது ஒரு நிமிஷம் விட்டுருங்களேன். செகண்டரி என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாட் இந்த மேக்ரோவில் எடுத்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாட் பிரைமரியில் எடுத்து க்ராப் இன் பண்ணுது. ஸோ இந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்கையில் எதுக்காக யாரும் மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. நிறைய பிராண்ட்ஸ் எதுவும் ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தான். பட் இங்கே இன்னொரு சென்சருக்கும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாட் நார்மலாக எடுத்த போர்ட்ரேட் ஷாட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷாட் டெப்த் சென்சரை கவர் பண்ணிட்டு எடுத்த போர்ட்ரேட் ஷாட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன்னா டெப்த் சென்சருக்கு யூஸே கிடையாது. ஸோ டிப்பிக்கலாக பிராண்ட்ஸ் ஒரு சென்சர் எக்ஸ்ட்ரா தேவையில்லாதது கொடுப்பாங்க. நம்மளும் இதை பற்றி இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயினே இருப்போம். பட் இங்கே இருக்கிற 3 சென்சரில் 2 யூஸ்லெஸ் சென்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் போன தடவை வந்த ஃபோனில் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருந்துச்சு. அதையும் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராஸ் நிறையவே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் நியாயமாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சர் டீசெண்டாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. 64 மெகா பிக்சல் ப்ரைமரி, f1.8 ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட பேராக இருக்குது. இமேஜஸ் ஷார்ப்பாக இருந்தது, டீட்டெயில்டாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே இந்த வானத்தை பார்த்தீங்கன்னா உங்களாலேயே நோட்டீஸ் பண்ண முடியும். லோ லைட்டில் கூட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. வீடியோன்னு பார்த்தா 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். சிப் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஃபுட்டேஜும் எதுவும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பர்சனலாக எனக்கு இதை ட்ரிபிள் கேமரான்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ரைமரி ஓகே ஃபைன், போன ஜென்ரேஷனில் உள்ள அதே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடை திருப்பி யூஸ் பண்ணிவிட்டு டியூவல் கேமரான்னு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இது ரொம்ப மிஸ்லீடிங்காக படுது எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்சர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க்கெட் பண்ணால் பரவாயில்ல, இருக்கிற 3ல் 2 சென்சர் தொம்மையாக இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன தான் கேமராஸ் பற்றி கழுவி ஊற்றுனாலும் இங்கே ஆக்சுவல் ப்ரைஸிங், பர்ஃபார்மன்ஸ், அந்த ரேஷியோ, நம்ம பே பண்ணுற காசுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுங்கிறது இந்த ஃபோனில் ரொம்பவே நல்லா இருக்குது. திருப்பியும் இதெல்லாம் என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணல. பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு பார்க்கையில் இன்றைக்கி கேமரா ஃபோக்கஸ் இல்லை, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான லான்ச்சாக இருக்கும். இந்த ஃபோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2099 யுவான்லேருந்து லான்ச் ஆகிருக்கு. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 25,000 ரூபா. இந்தியாவுக்கு வரையில் மேபி ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் கூட டிமென்சிட்டி 8200 இந்த லெவல் பர்ஃபார்மன்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க மார்க்கெட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்
அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.